அதிகம் கர்மணிகளும் யனசூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்தவிதே விகணசை. நான் பாண்டிச்சேரி பெரிய காட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். ஐயா கேள்விப்பட்டேன், திருநீர்மலையில் திருப்பதிக்கு சமமான இடம்னு சொன்னாங்க. ரொம்ப பிரசித்தமான கோவில் இது. ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஸ்ரீரங்கம் போக போகிறோம். என்ன பார்க்குறீங்க, சென்னையிலேருந்து நம்ம திருநீர்மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸ்ரீரங்கத்தில் எப்படி நம்ம ரங்கநாதர் பெருமாள் காட்சியளிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம திருநீர்மலையும் பெருமாள் தான் காட்சியளிக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லாவரம் பகுதியில் தாம்பரம் மாநகராட்சி கீழ் இந்த திருநீர்மலை அடங்கியுள்ளது. இது ஒரு சிறிய மலை தான். இது 108 திவ்ய வைணவ தேசங்களில் ஒன்றாக திகழ்கிறது. வாங்க இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டூர் வைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க கோயிலுக்கு போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கத்திப்பாறையிலிருந்து நம்ம அந்த டிரைவிங் ஆரம்பிக்கலாம். நம்ம திருநீர்மலை போக்குறதுக்கு நம்ம சென்னை கத்திப்பாறையிலிருந்து பார்த்திங்கன்னா பல்லாவரம் வழியாக திருநீர்மலை நம்ம போகலாம். நம்ம சென்னை கத்திப்பாறை பிரிட்ஜ், ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் தாண்டுறோம். நம்ம கிண்டிலேருந்து வரும்போது ஆலந்தூர் மெட்ரோ வழியாக வந்தீங்கன்னா நீங்கள் ஏர்போர்ட் வருவீங்க. ஏர்போர்ட்லேருந்து அடுத்தது பல்லாவரம் நீங்கள் கீழே வரலாம், இல்லை பிரிட்ஜ் மேலேயும் ஓவர் பிரிட்ஜ் மேலேயும் வரலாம். ஓவர் பிரிட்ஜ் மேலே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து அப்படியே கீழே இறங்கணும். பல்லாவரம் தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பிரிட்ஜ் ஒன்று வரும், அந்த பிரிட்ஜ் மேலே ஏறணும். இந்த ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே நீங்கள் ரைட் கட் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த சர்வீஸ் பிரிட்ஜ் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு எடுக்கணும், பம்பல் ரோடு. அது அப்படி தான் நம்ம திருநீர்மலைக்கு போகிறோம். இந்த பிரிட்ஜு இறங்கி இந்த சர்வீஸ் ரோட்லேயே இந்த வழியாக போகணும் சைட்லேயே. பல்லாவரம் அடுத்தது மேலே சர்வீஸு அந்த ரவுண்டான பிரிட்ஜ் இருக்கும், அந்த பிரிட்ஜு கீழே இறங்குனீங்கன்னா அதுக்கப்புறம் சர்வீஸ் ரோட்டில் போய் இந்த ரைட் கட் பண்ணணும். இந்த ரைட் கட் பண்ணிங்கன்னா ஒரே ரோடு திருநீர்மலை. இப்போ பல்லாவரம் கிண்டிலேருந்து வரும்போது பல்லாவரம் தாண்டின உடனே ரைட்டில் கட் பண்ணணும். ரைட்டில் கட் பண்ணி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் திருநீர்மலை வந்துடும். இங்கே பல்லாவரத்துலேருந்து திருநீர்மலைக்கு 55A இந்த மாதிரி நிறையா பஸ் இருக்குங்க. ஸ்ரீ ரங்கநாதர் பெருமாள் திருக்கோயில் இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா, மலை வந்துருச்சுங்க, கோயில் வந்துருச்சு. ஸோ நம்ம நேராக போனோம். பல்லாவரத்துலேருந்து வர வழி இதுலேருந்து பார்த்திங்கன்னா சன்னதிக்கு இப்படி தான் நம்ம போகணும். ஹாய் மக்களே, இப்போ நம்ம டூர் வைப் சேனல் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருநீர்மலைக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா 108 வைணவ திவ்ய தேசங்களில் இந்த பெருமாள் காட்சியளிக்கிறாரு. அதே மாதிரி 108 வைணவ தேசங்கள்லேருந்து இந்த திருநீர்மலையும் ஒன்றாக விளங்குகிறது. இங்கே பார்த்திங்கன்னா முக்கிய கடவுளாக பார்த்திங்கன்னா நீர்வண்ண பெருமாள், அவர் தான் இங்கே கீழே இருக்கிறாரு. மலை மீது பார்த்திங்கன்னா ரங்கநாதராகவும் உலகளந்தவராகவும் நரசிம்மராகவும் சேவை சாதிக்கின்றனர். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இது ஒரு திருத்தலம். 108 வைணவ திவ்ய தேசங்களில் இந்த திருநீர்மலையும் ஒன்று. இப்போ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கோங்க. நம்ம டூர் வைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். இதுதான் சன்னதிக்கு போகும் வழிங்க. இந்த சைடாக தான் நம்ம போகணும். இங்கே படிக்கட்டுக்கு நம்ம மேலே ஏறினோன்னா சிறிய மலை தான் இது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. மலை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம படிக்கட்டுக்கு பாதி தளவு போனாவே ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாள். இங்கே பார்த்தீங்கன்னா பெருமாள் நீர்வண்ண பெருமாளாக இங்கே காட்சியளிக்கிறாரு. மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரங்கநாதராகவும் உலகளந்தவராகவும் நரசிம்மராகவும் சேவை சாதிக்கின்றனர்.
இந்த கோயில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து 56 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துலேருந்து. இந்த கோயில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. பல்லாவரம் வட்டத்தில் தாம்பரம் மாநகராட்சி ஓட இருக்குது. பல்லாவரத்துலேருந்து 55 பஸ்ஸு வரும். பஸ்ஸு எண் வந்து 55. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் பல்லாவரத்துலேருந்து. பஸ்ஸு வந்து நிறைய இருக்குங்க. அடிக்கடிக்கு நம்ம வரலாம். கிண்டிலேருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம மலைக்கு போகும் வழி இதுதான். திருநீர்மலை மலை அடிவாரம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நீர்வண்ண பெருமாள் இந்த இடத்துல இருக்கிறாரு. அடிவாரத்தில் நீர்வண்ண பெருமாளும், மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து எப்படி காட்சியளிக்கிறாருன்னா உலகளந்தவராகவும் ரங்கநாதராகவும் நரசிம்மராகவும் சேவை சாதிக்கின்றனர். நம்ம முதல்ல நீர்வண்ண பெருமாளை கோயில் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில் உள் சன்னதி. திருமங்கை மன்னன் மங்களாசாசனம். வாங்க இந்த கோயில் தல வரலாற நம்ம இவரை போயிட்டு கேட்போம். நான் மலையில் இருப்பேன். நம்ம திருநீர்மலையில் பார்த்தீங்கன்னா ராஜு பட்டாச்சாரியா இருக்கிறாரு. இவர்கிட்ட நம்ம இந்த திருநீர்மலையோட ஸ்தல வரலாறு நம்ம கேட்டுக்கலாம். வாங்க சார், இந்த திருநீர்மலையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும். எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கணும். அதனால் இந்த திவ்ய தேசத்தை பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். திருநீர்மலை க்ஷேத்திரம் திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்களில் இந்த க்ஷேத்திரம் வந்து 61வது திவ்யஸ்தலமாக ஆழ்வார்கள் இங்கே மங்களாசாசனம். 2 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ண சன்னதி இது. ரிஷிகள் பிருகு ரிஷி, மார்க்கண்டேய ரிஷி, வால்மீகி ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணி எம்பெருமான்கள்லாம் இங்கே பிரத்யக்ஷம். திவ்ய க்ஷேத்திரம் 61வது க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். திருமங்கையாழ்வார், பூதத்தாழ்வார், மங்களாசாசனம். திருமங்கையாழ்வார் இங்கே சேவிக்க வர காலம் 2000 வருஷங்களுக்கு முன்னாடி பெருமாள் இங்கே ஒரு சோதனை கொடுத்தார். அவர் ஆழ்வார் சேவிக்க வரும்போது எல்லா திவிதேசத்துலேயும் போய் எம்பெருமானை சேவிச்சிருக்கார் ஆழ்வார். இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது தான் சோதனை கொடுத்த பெருமாள். என்னென்னா மழையும் வெள்ளம் நீராகுஷப்பட்டு ஆழ்வார் எதிர ஒரு மலையில் தங்கினார். திருமங்கை ஆழ்வார் எங்கேயுமே தங்கினதில் இங்கே மட்டும் 6 மாத காலம் தங்கி இந்த ஜலம் நீர்லாம் வடிஞ்சு பெருமாளை வந்து தரிசனம் பண்ணார். மாமலையாவது நீர்மலையே, நீர் சூழ்ந்த மலையாக இருந்ததுன்னா இந்த ஊருக்கு அழகிய மலை திருநீர்மலைன்னும் ஜலரூபமாக சோதனை கொடுத்த பெருமாள் கீழே அவர் தான் ஸ்தல பெருமாளாக இருக்கார். அவரை நின்றான்னு நீர்வண்ண பெருமாளாக மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஆழ்வார் மங்களாசாசனம் என்னென்னா, அன்றாய குலர்கொடியோடு அணிமாமலர் மங்கையுடன் அன்பளவி அவனுக்கு எண்டானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையுமிடமாவது இரும்புல் சூழ் நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்தைகள் கோவல்நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையேன்னு ஆழ்வார் மங்களாசாசனம். இந்த பாசுரத்தில் என்னென்னா 4 திருக்கோலங்களாக ஆழ்வாருக்கு பெருமாள் சேவை கொடுக்குறதா ஐதீகம். அதில் முதல் பெருமாள் தான் சோதனை கொடுத்த பெருமாள். கீழே நீர்வண்ணன்னு அவர் திருநாமம். அவர் நின்ற கோலத்தில் இருக்கார். மலை மேலே சயன கோலத்தில் ரங்கநாதன் இருக்கார். பிருகு ரிஷியும் மார்க்கண்டேய ரிஷியும் தபஸ் பண்ணி ஸ்ரீரங்கநாதனே இங்கே பிரத்யக்ஷம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, பிருகு ரிஷியும் மார்க்கண்டேய ரிஷிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு போய் எம்பெருமானை குறித்து பெருமாளை சேவிக்கும் போது அங்கே பிராட்டிகள் இல்லாமல் பெருமாள் மட்டும் அங்கே வீர சயனத்தில் சேவை சாய்க்கிறார். அந்த சேவை அவளுக்கு திருப்தி ஏற்படாதனால க்ஷேத்திரத்தில் ஏதாவது ஒரு திவ்ய க்ஷேத்திரத்தில் எனக்கு திவ்ய ஸ்வரூபமாக பிராட்டிகளோட ஒரு சேவை வேணும்னு சொல்லி 2 ரிஷிகளும் தபம் பண்ணுறா. அப்போது பெருமாள் இந்த க்ஷேத்திரத்தை சொல்கிறார். காண்டாரண்ய க்ஷேத்திரன்னு பேர் இந்த க்ஷேத்திரத்துக்கு. காண்டாரண்யன்னா காடு அரண்யம். இந்த கடுமையான காட்டில் தபஸ் பண்ணுங்கோ, நான் க்ஷேத்திரத்தில் வந்து சேவை கொடுக்குறேன் அப்படின்னு பெருமாள் இந்த தோயாத்ரிகிரி, தோயம் என்றால் ஜலம், கிரி என்றால் மலையோட ரங்கநாதன் இங்கே பிரம்மா ஸ்ரீதேவி பூதேவி பிராட்டிகளோட போக சயனத்தில் சேவை கொடுத்ததா ஐதீகம். அதனால தான் சயன கோலத்தில் இருக்கார். அவரை கிடந்தான்னு ஆழ்வார் பாடினார். அங்கேயே மலை மேலே உள் பிராகாரத்தில் சாந்த நரசிம்மன் இருக்கார். வேறு எங்கேயுமே சேவிக்க முடியாத சாந்த ஸ்வரூபத்தில் நரசிம்மமூர்த்தி இங்கே இருக்கார். அவர் பிரகல்லாதனுக்கு சாந்தமாக இங்கே சேவை சாய்ச்சதா ஐதீகம். அந்த பெருமாள் அமர்ந்த கோலத்தில் இருக்கார். அவர் இருந்தான்னு பாடியிருக்கார் ஆழ்வார். அவருக்கு அப்புறமா பக்கத்திலேயே உலகளந்த பெருமாள் இருக்கார்.
பலி சக்கரவர்த்தியை அளந்த நிலையில் இங்கே நடந்த திருக்கோலத்தில் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். நடந்தான்னு அவர் திருக்கோலம். கீழே நின்றான், மலையில் கிடந்தான் ரங்கநாதன், இருந்தான் சாந்த நரசிம்மர், நடந்தான் திரிவிக்ரமன் சொல்லி 4 நிலையில் ஆழ்வாருக்கு பெருமாள் இங்கே சேவை சாய்க்கிறது ஐதீகம். பூதத்தாழ்வார் அவர் சேவிக்க வரும்போது எம்பெருமான் திருவேங்கடமுடையான சேவிச்சவரனா கீழே நீர்வண்ணன மங்களாசாசனம் பண்ணிருக்கார். பயின்றதரங்கம் திருக்கோட்டி பண்ணால் பயின்றதும் வேங்கடமே பண்ணால் பயன்றது அணிதிகழும் சோலை அணி நீர்மலையே மணித்திகழும் மந்தடைக்கமான்னு சொல்லி இந்த திவ்ய கஷேத்திரத்தில் திருவேங்கடமுடையான சேவிச்சவரனாக ஆழ்வார் பாடியிருக்கார். மலை மேலே ரங்கநாதனை ஸ்ரீரங்கநாதனுக்கு அடுத்தது நீதாம்பா அப்படின்னு மங்களாசாசனம் இருக்கார். மத்திய ரங்கமாக இங்கே மங்களாசாசனம். மொத்தம் 4 நிலை பெருமாள் ஒரே திவ்ய தேசத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் மட்டும் பெருமாள் சேவை கொடுக்குறார். பிரார்த்தனை பண்ணிங்கோ. கீழே நீர்வண்ணன் தோன்றின காரணம் என்னன்னா, வால்மீகி ரிஷி அந்த ராமாயணம் எழுதிட்டு வரும்போது வால்மீகி ரிஷி இங்கே தபஸ் பண்ணி ராமர் சேவை கொடுத்தார். ராமர் சேவையை நான் ராமாயணத்திலே சேவிச்சுட்டேன். இந்த திவ்ய க்ஷேத்திரத்தில் எனக்கு திவ்ய ஸ்வரூபமாக ஒரு திருவுருவமாக எனக்கு ஒரு சேவை வேணும், நின்ன ஸ்வரூபத்தில் ஒரு சேவை வேணும்னு சொல்லி வால்மீகி ரிஷி தபஸ் பண்ணி ராமரே நீர்வண்ணனாக இந்த ஸ்தல பெருமாளாக இங்கே சேவை கொடுத்ததா ஐதீகம். அதனால தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தீங்கன்னா ராமருக்கு நேராக வாசப்படி இருக்கும். கீழ்கோவிலில் நீர்வண்ணன் சன்னதி எதிர கொடிமரம் இருக்கும். இதுதான் இங்கே ஐதீகம். அதனால் வால்மீகி க்ஷேத்திரன்னு சொல்கிறா பெரியவா. அதனால் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். பெரிய பெருமாள்னு ரங்கநாதனுக்கு தான் எல்லா உற்சவங்களும் இங்கே நடக்கிறது. பவித்ர உற்சவம், வைகுண்ட ஏகாசி ராப்பத்து பகல் 10, பிரம்மோற்சவம் சித்திர மாதம் 10 நாள் பிரம்மோற்சவம் சித்திர சிரவண தீர்த்தவாரி. கீழே நீர்வண்ணனுக்கு பிரம்மோற்சவம் மட்டும்தான் 10 நாள், அவருக்கு பங்குனி ஸ்ரவண தீர்த்தவாரி. பங்குனி மாதம் அவருக்கு 10 நாள் பிரம்மோற்சவம், ரங்கநாதனுக்கு 10 மாதம் சித்திர மாதத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம். மிச்ச ஆழ்வாராதிகள் உற்சவங்கள், ரதசப்தமி 7 வாகன புறப்பாடு ரதசப்தமி, அநேக உற்சவங்கள் எல்லாம் பங்குனி உத்திரம் மாசி உத்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பெரிய பெருமாள் ரங்கநாதனுக்கும் நீர்வண்ணனுக்கும் தான் இங்கே விசேஷமாக நடக்கிறது. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். என்ன இன்னும் ஒரு ஸ்பெஷல்னால் இந்த க்ஷேத்திரத்தில் திருமங்கையாழ்வார் சேவிக்கு வரும்போது இந்த ஜலரூபமாக பெருமாள் சோதனை கொடுத்தாரோ இல்லையோ, அப்போ ஜலம் வடிஞ்ச உடனே முதல்ல தாயாரை தான் சேவிச்சாராம். தாயார் தான் சேவை கொடுத்தாலாம். கீழே ஹனி மாமலர் மங்கை தாயார்னு திருநாமம். அந்த தாயாருக்கு ஏன் அந்த திருநாமம்னா, ஆழ்வார் சேவிக்கும்போது பெருமாள் தாயார் புஷ்பமே ஆவரணங்களாக ஜொலிச்சாலாம். அதனால் மெய்மறந்து ஹனி மாமலர் மங்கை தாயார்னு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். பாசுரத்திலே முதல்ல தாயாரை தான் மங்களாசாசனம் பண்ண சன்னதி இது. அன்றாய குடற்குடியோடு அனிமாமலர் மங்கையுடன் அன்பளவி அவனுக்கு எண்டானும் இரக்கமில்லாதவனுக்கு உறையும் இடமாவது இரும்புல் ஷோ நன்னாய புனல் நரையூர் திருவாலி குடந்தை தடந்துகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடமாமலையாவது நீர்மலையேன்னு இந்த 4 பெருமாளையும் 4 திவிதேசங்கள் சேவிச்ச பரணா பாடியிருக்கேன். கீழே நீர்வண்ணன பெருமாளை சேவிச்சா நரையூர் பெருமாளை சேவிச்ச பரணாவும், பூதத்தாழ்வார் திருவேங்கடமுடையான சேவிச்ச பரணாவும் பாடியிருக்கார். மலை மேலே ரங்கநாதர் சயன கோலத்தில் இருக்கார். அவருக்கு ஸ்ரீரங்கநாதனும் குடந்தை பெருமாளை சேவிச்ச பரணாவும் பாடியிருக்கார். அதுக்கப்புறமா மலையில் நரசிம்மரை சேவிச்சா திருவாலி லக்ஷ்மி நரசிம்மனை சேவிச்ச பரணாகவும் பூதத்தாழ்வார் பாடியிருக்கார். அவர் பக்கத்திலேயே உலகளந்த பெருமாள் இருக்கார். கோவிலூர் பெருமாளை சேவிச்ச பரணாவும் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இந்த 4 திவிதேசியம் இந்த ஒரே க்ஷேத்திரத்தை சேவிக்கிற பலன் ரொம்ப விசேஷமான பலன். அதாவது தான் திருநீர்மலை பிரார்த்தனை ஸ்தலம் சொல்லியிருக்கேன். எல்லா வித பிரார்த்தனைகளும் இங்கே உண்டு. முக்கியமான பிரார்த்தனை என்னன்னா கல்யாணம் தான். இங்கே கல்யாணம் நடக்கலைன்னா இங்கே வந்து பெருமாளை வேண்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வழியேற மரம் இருக்கும். அந்த மரத்தில் திருமாங்கல்ய சரடை 3 முடிச்சு போட்டாக்கா பெருமாளை வச்சு அந்த மாங்கல்யத்தை எடுத்து வந்து 3 முடிச்சு போட்டாக்கா உடனே நடந்துடும் கல்யாணம், திருக்கல்யாணம். அதுக்கப்புறமா குழந்தை பாக்கியம், சந்தான பாக்கியம் இங்கே ரொம்ப விசேஷம். அதுக்கும் பெருமாளோட ஒரு நல்ல துணியில் மஞ்சள் பூசி அதில் ஒரு இடத்துல நல்ல இடத்துல மேலேயே நல்ல இடத்துல ஒரு இடத்துல கல் எடுத்து அந்த கல்லோடு சேர்த்து வச்சு பெருமாள்கிட்ட கொடுத்தாக்கா வச்சு எடுத்து வந்து அந்த மரத்தில், அதாவது இந்த ஸ்தல விருட்சம் அதுதான் வெப்பாலி மரம்னு பேர். இந்த ஸ்தலத்துக்கு கீழே அந்த மரத்துக்கு கீழே தான் இந்த ரிஷிகள் தபஸ் பண்ணதாக பெரியவா சொல்கிறான். அதனால் அந்த மரம் அவ்வளோ விசேஷம், இந்த க்ஷேத்திரத்துடைய மரம். அந்த மரத்தில் அவள் அந்த துணியை வச்சு கட்டணும், உடனே சந்தான பாக்கியம் பெருமாள் அனுக்கிரகம் பண்ணிடுவார். அந்த மாதிரி எல்லா வித விசேஷங்களும் எல்லா வித பலன்களும் கொடுக்கக்கூடியது நம்ம திருநீர்மலை. ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். எல்லாரும் அவளுடைய குறைகளோ பெருமாளோட நிவர்த்தி பண்ணிட்டு பெருமாளுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். நீர்வண்ண பெருமாள் சன்னதி உள்ள ரங்கநாத பெருமாள்
உற்சவர் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உற்சவர் தான் ரங்கநாதர் உற்சவர், ஸ்ரீ ரங்கநாதர். இங்கே பார்த்தீங்கன்னா இது உள்ள ராமர் சன்னதி இருக்குது. ஹனுமன் சன்னதி, ஸ்ரீ ஹனிமாமலர் மங்கையர் தாயார் சன்னதி. இவர் தான் நீர்வண்ண பெருமாள். அது ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உலகளந்த பெருமாள் திருநீர் மலை. அந்த மலைக்கு கீழ்புறத்தில் தான் இந்த நீர்வல்ல வண்ண பெருமாள் இருக்கிறார். கொடி மரத்தில் இருக்கிற மணி வந்து ஆடுது பாருங்கோ. மயில் கல்வெட்டில் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முந்தைய கல்வெட்டுக்கள். தமிழ் சமஸ்கிருதத்தில் படிச்சிருக்கிறாங்க. 2000 வருஷம் பழமையான நீர்வண்ண பெருமாள் திருக்கோயில். இந்த திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 வருடம் முந்தியது. பழங்கால கோயில். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்கிறது. இந்த நீர்வண்ண பெருமாள் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. கோயில் கருவறையில் நம்ம காட்டக்கூடாது. ஸோ இந்த கோயிலோட வரலாறு வேணால் நம்ம படித்து சொல்லலாம். வாங்க, இந்த நீர்வண்ண பெருமாளை நம்ம தரிசித்தோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மலை மேலே போகலாம். இதை திருநீர்மலை போகும் வழி. இங்கே ரங்கநாதர் இருக்கிறாரு, காட்சியளித்து கொண்டிருக்கிறார். கொசுவுக்கு பஞ்சம் இல்லை. ஆமாம், கொசுவுக்கு பஞ்சம் இல்லை. இங்கே மொத்த படிக்கட்டுனே பார்த்தீங்கன்னா 205 படிக்கட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு சிறிய மலை தான். நம்ம காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 56 கிலோமீட்டர், கிண்டிலிருந்து பார்த்திங்கன்னா 14 கிலோமீட்டர் தான் இருக்கும். இது 2000 வருஷத்துக்கு மிகவும் பழமையான திருக்கோயில். 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கப்படுகிறது. நம்ம படி ஏறிய ஒரு சில நேரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹனுமன் சன்னதி இருக்குது. ஸ்ரீ ஹனுமன் சன்னதி.
அனுமன் சந்நிதியோட வெளிப்புற தோற்றம். இங்கே மக்கள்னால் பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன சின்ன கல்லுனா வச்சு அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதுக்கு என்ன காரணம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இங்கே சிறிய தொட்டில்களும் கட்டியிருக்கிறாங்க குழந்தை பாக்கியம் இருக்கிறதுக்கு. இது ஹனுமன் சன்னதி. ஹனுமன் சன்னதியை பார்த்துட்டு நம்ம அப்படியே மலைக்கு போகலாம். திருநீர் மலை மேலே பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் இருக்கிறாரு. உலகளந்தவராகவும் நரசிம்மராகவும் சேவை சாதிக்கின்றனராம். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும். இந்த மலையை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இருந்ததுதான். இந்த மலையை சுற்றி தண்ணி இருந்ததுனால திருமங்கை ஆழ்வார் அவர் வந்து இந்த திருத்தலத்துக்கு வந்து சாமியை வேண்டும் போது சுற்றி தண்ணி இருக்கிறதுனால உள்ளே வர முடியலையாம். ஸோ அந்த தண்ணி வற்ற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் காலம்தான் இந்த மலைக்கு எதிர்மலையில் வந்து அவர் வந்து 6 மாதம் தங்கி இருந்து தண்ணி வற்றிய பிறகு நம்ம இந்த ரங்கநாதரை வழிபட்டிருக்காரு. ஸோ 6 மாதம் காத்திருந்து நீர்வண்ண பெருமாளை, அடிவாரத்தில் இருக்க நீர்வண்ண பெருமாளை தரிசித்துட்டு மலை மேலே இருக்கிற ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு சென்றாராம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கருட சேவை, திருநீர்மலை கருட சேவை அன்னைக்கு இப்படி தான் அலங்கரிச்சிருப்பாங்க, 5வது திருநாள் அன்னைக்கு. ஸோ படிக்கட்டு வந்து நம்ம ஏறும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி புகைப்படங்கள்லாம் இருக்கும். ஸ்ரீ அனிமாமலர் மங்கை தாயார் சமேத ஸ்ரீ நீர்வண்ண பெருமாள் திருநீர்மலை. நம்ம படிக்கட்டு ஏறினோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கல்கி மண்டபம் இருக்குது. கல்கி மண்டபம் அது தெப்பக்குளம், திருநீர்மலையோட தெப்பக்குளம். நம்ம அங்கேருந்து தான் நம்ம வந்துட்டுருக்கோம் பைக்கை பார்க் பண்ணிட்டு. ஸ்ரீ ரங்கநாயகி தாயார், ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், திருநீர்மலை, ஸ்ரீ ஆண்டாள். கல்கி மண்டபம். இந்த கல்கி மண்டபம் வழியாக தான் நம்ம உள்ள கோவிலுக்குள்ளே போகணும். கல்கி மண்டபத்தில் உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா கொடிமரம், திருநீர்மலை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கொடிமரம். கொடிமரம் பார்த்துங்க, திருநீர்மலை. இது நம்ம சேனல்ஸுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டூர் வைப்பு சேனலை ஆதிசேஷன். நம்ம கோயில் வந்து சன்னதி உள்ள நம்ம புகைப்படம்னா எடுக்கக்கூடாது. ஆள் இல்லாத நேரத்தில் ஒரு சில சேனல்காரங்க வந்து எடுத்துடுறாங்க, அது ரொம்ப தவறானது. ஸோ எனது வேண்டுகோள் என்னென்னா, தயவு செய்து எந்த ஒரு திருத்தலத்துலேயும் வரலாறு சொல்லுங்கள், எங்கேருந்து எப்படி போகணும், மக்களுக்கு எவ்வளோ தொலைவு, எவ்வளோ ஈஸியாக போகலான்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுங்கள். கோயில் பிரகாரத்தை சுற்றி எடுங்க, ஆனால் கருவறையை மட்டும் எடுக்காதீங்க. அதுதான் எனது வேண்டுகோள். சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த திருவிழா காலங்களில் வெளியே அர்ச்சனைக்குன்னு அபிஷேகத்துக்குன்னு ஒரு சில சிலைகள் வந்து வச்சுருப்பாங்க, அதை நீங்கள் எடுங்க. ஆனால் முக்கியமான மூலஸ்தானத்தை மட்டும் நீங்கள் தயவுசெய்து எந்த ஒரு சேனலையும் எடுத்து போடாதீங்க இனிமேல். அது ஏன்னா அந்த கடவுளோட பவரே வந்து குறையிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக ஆகிற மாதிரி. ஸோ அதை எடுத்து போடாமல் இருக்கிறது
இந்த டூர் வைப்பு சேனல் என்னுடைய வேண்டுகோள். கோயிலோட திருத்தலத்தோட வரலாறு சொல்லுங்கள், ஆனால் கருவறை மட்டும் எடுத்து போடாதீங்க. பார்த்தீங்களா, 2000 வருஷத்துக்கு பழமையான திருக்கோயில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. இது சென்னையிலேருந்து மிக அருகில் இருக்கிறது. ரங்கநாதர் பற்றி அபிஷேகிக்கிறார், இங்கே இருக்கிறாரு. பார்த்தீங்களா, பெருமாளுக்கு வந்து ஐயர் வந்து பிரசாதம் நெய்வேத்தியம் எடுத்துகிட்டு போகிறார். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கொடிமரம். நம்ம உள் பிரகாரத்தை பார்த்திங்கன்னா கருடன் மண்டபத்தில் இருக்கிறாரு. கருட சேவை. இங்கே பிரசாதம் கடை எல்லாமே இருக்குது. இங்கே மக்கள் எல்லாமே அதிகமாக வந்துட்டு தான் போகிறாங்க தினமும். திருநீர்மலை. பார்த்தீங்கன்னா அது கீழே அடிவாரத்தில் இருக்கிறது நீர்வண்ண பெருமாள். நீர்வண்ண பெருமாளை தரிசித்துட்டு அதுக்கப்புறம் இந்த மலை மேலே வாங்க. மலையோட மொத்த படிக்கட்டு பார்த்திங்கன்னா 205 தான். ஸோ வயசானவர்களும் இளையவர்களும் யார் வேணால் ஏறலாம். ரொம்ப சிரமமாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். ஸோ ஒன்றும் கல்கி மண்டபம் இந்த வழியாக தான் நம்ம ரங்கநாதரை வந்து நம்ம தரிசிட்டு வந்தோம். தெப்பக்குளம், அங்கே தேர் இருக்குது பாருங்கள். இந்த தேர் பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவத்தில் பார்த்திங்கன்னா அந்த 10 நாள் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். பிரம்மோற்சவத்தில் பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தில் பார்த்திங்கன்னா 10 நாள் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஸோ 7ஆம் நாள் தான் அந்த தேர் வந்து அலங்கரித்து இந்த மாட வீதியை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க, வலம் வருவாங்க. இங்கே ஊர் பொதுமக்கள், வெளிநாட்டிலேருந்து எல்லா பொதுமக்களும் வந்து, அதாவது வெளியூர்லேருந்து எல்லா பொதுமக்களும் வந்து தேர் இழுப்பாங்க. ஸோ ரொம்ப அந்த மாட வீதியை ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. ஸோ அந்த 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருநீர்மலையில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கூட்டம் வந்து அலமோதும் அந்த நேரத்தில். ஸோ 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழப்படுகிறது இந்த திருநீர்மலை. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஸ்ரீரங்கத்துக்கு போகிற அதே உற்சாகம் வந்து ஒரு வைப்ரேஷன் இந்த திருநீர்மலைக்கு வந்தால் கண்டிப்பாக இருக்குது. ஸோ யாராருன்னா ஸ்ரீரங்கம் போக முடியலையோ அவங்க நம்ம சென்னை அருகில் இல்லை, கிண்டிலிருந்து 14 கிலோமீட்ரு. ஸோ நீங்கள் பஸ்ஸு பிடிச்சி வரணுன்னா பல்லாவரத்துலேருந்து 55A அந்த பஸ்ஸு பிடிச்சி வந்தீங்கன்னா நேராக இந்த திருநீர்மலையில் எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஸ்ரீரங்கம் போக முடியாதவங்கன்னா இந்த திருநீர்மலைக்கு வந்தீங்கன்னா நல்ல தரிசனம் உண்டு. அங்கே எப்படி வந்து உங்களுக்கு ஒரு வைப்பு கிடைக்குமோ, நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்குமோ, அதே இந்த திருநீர்மலை இந்த ஸ்ரீரங்க பெருமாளுக்கும் கிட்டேயும் நீங்கள் வந்தீங்கன்னா கம்பல்சரி அந்த அந்த வைப்பை பார்க்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லா 2 வீலர்லேயும் வரலாம், பஸ்லேயும் வரலாம், கார்லேயும் வரலாம். நிறைய போக்குவரத்து வசதி இந்த இடத்துல இருக்குது. இதை சுற்றி நிறைய மலை இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மலையை சுற்றி ஒரே தண்ணியாக இருந்தது, நீராக இருந்தது, நிறையா இருந்ததுனால அப்போ பார்த்திங்கன்னா இங்கே திருமங்கையாழ்வார் வந்து இங்கே ஸ்ரீரங்கநாதரை வந்து சேவிக்கிறதுக்காக வந்தார். ஸோ அப்போ இந்த ஊர் உள்ளே வர முடியல, ஏன்னா உள்ளே ஃபுல்லாக தண்ணியாக இருந்ததுனால வர முடியல. ஸோ அங்கே இருக்குது பார்த்திங்களா, அங்கே ஒரு மலை சின்னதாக தெரிஞ்சுங்களா, என் கைக்கு நேராக அந்த தான் திருமங்கையாழ்வார் மலை. அந்த மலையில் தான் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் அங்கே இருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், அதாவது காத்திருந்தார். ஒரு 6 மாதம், 1 நாள் 2 நாள் இல்லை, 6 மாதம் அங்கேயே தவம் இருந்து இங்கே தண்ணி எல்லாம் வற்றிட்ட பிறகு அதுக்கப்புறம்
இந்த சன்னதிக்கு வந்தார். சன்னதிக்கு வரும் வரையில் பார்த்திங்கன்னா நீர்வண்ண பெருமாளை, அந்த கீழே அடிவாரத்தில் இருப்பது நீர்வண்ண பெருமாள், அவரை தரிசிட்டு அங்கே அந்த சாமியை வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த 205 படிக்கட்டு வழியாக வந்து இந்த பெருமாளை தரிசிட்டு போனார். ஸோ அதுவும் இந்த கோயிலில் ஒரு முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. பூதத்தாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் மங்களாசாசனம் பண்ணிய இடம். வால்மீகி மகரிஷியும் தவம் பண்ணியிருந்தீங்க. 2000 வருஷத்துக்கு மேலே இருக்குது இந்த கோவில். ரொம்ப பிரசித்தமான கோவில் இது. திருமங்கை ஆழ்வார் வந்து இது மங்களாசாசனம் பண்ணும்போது ஃபுல்லாக நீராகவே இருந்தது, உள்ளே சேவிக்க முடியல அவரால். நீர் வற்றினதுக்கப்புறம் தான் நான் சேவிப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் நீர் வற்றினதுக்கப்புறம் உள்ள மங்களாசாசனம் பண்ணார். அதனால திருநீர்மலைன்னு பேர் வந்தது. நீர் சூழ்ந்த இடம் இது, திருநீர்மலைன்னு வந்தது. ரொம்ப வருஷமாக இருக்குது இந்த கோவில். எங்களுக்கு இங்கே தான் மேரேஜ் ஆச்சு. இப்போ 42 வருஷம் ஆச்சு. இதனால் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வெட்டிங் டே. சரி, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வெட்டிட்டேங்கவா? சரிங்க. இங்கே தான் நடந்தது, திருநெல்வேலியில் தான். சரிங்க. இது கீழே இருக்காது. சரி, பெருமாள். இங்கே ரங்கநாதர். சரி, அதே திருநீர்மலை. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பார்த்திங்கன்னா, பிருகு முனிவர், மார்க்கண்டேய மகரிஷி இருவரும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளின் திருநீர்மலை வழியே அவரவர் சென்றனர். பெருமாளின் சயன கோலம் கண்களை விட்டு அகலாமல் இருந்ததால் இருவருக்கும் மீண்டும் அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று ஆவல் இருந்தது. இது குறித்து இருவரும் திருமாலின் வேண்டினர். ஸ்தலத்திலேயே அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று இருவரும் விரும்பியதால் திருமால் திருநீர்மலையில் போக சயனத்தில் ரங்கநாதராக காட்சி கொடுத்தார். இவரே இங்கு மலை கோயில் மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அருள்மிகு பிறகு மார்க்கண்டேய முனிவர்களால் உள்ளனர். நீர்வண்ணர், ரங்கநாதர், உலகளந்த பெருமாள், பால நரசிம்மர் 4 தோற்றங்களில் பெருமாள் அருளும் தரலம் திருநீர்மலையே. இது ஒரு மலை கோயில் ஆகும். மலையிலும் கீழேயும் 2 பெரிய கோயில்கள் அமைந்துள்ளன. பெருமாள் 4 நிலைகளில் 3 அவதார கோலங்களில் காட்சி தருகிறார். இத்தலத்திற்கு 3 நடுவில் நீராளி மண்டபத்தில் அழகிய தெப்பக்குளம் ஒன்றும் உள்ளது. திருநீர்மலை. வாழ்வில் ஒரு முறையேனும் திருநீர்மலை திவ்ய சேஷத்திற்கு வந்து 4 விதமான பெருமாளையும் கண்ணார தரிசித்து வேண்டினால் நம் முன் ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது ஐதீகம். பெருமாளின் கோயில்களில் மிக முக்கியமான கோயில்களும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில்களும் திவ்ய தேசங்கள் என்று போற்றப்படுகின்றன. மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் என்று போற்றி வணங்கி வருகிறோம். அப்படியான அற்புத தலங்களில் திருநீர்மலை திருத்தலமும் ஒன்று. திருநீர்மலை கொடிமரம். அஷ்டசயானங்கள் என்பார்கள். பெருமாளின் அஷ்டசயான திருக்கோலங்கள் அமைந்துள்ள திருத்தலங்கள் உள்ளன. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திர சயானம் என்பார்கள். திருவள்ளூர் திருத்தலத்தில் வீர சயனம் என்று போற்றுவார்கள். திருக்கடல் மல்லை என்று புகழ்படும் மாமல்லபுரத்தில் தலசயனம் என்கிறது ஸ்தல புராணம். இந்த திருநீர்மலை 108 வைணவ திவ்ய தேசங்களில் 61வது இடத்தில் இருக்குது. இந்த திருநீர்மலை பார்த்திங்கன்னா 61வது இடத்தில் இருக்கிறது. வைணவத்தில் கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் தான் சொல்வார்கள். அத்தகைய பெருமை மிக்க தலத்தில் புஜங்க சயனமாக பெருமாள் காட்சி தருகிறார். திருச்சி சித்திரக்கூடம் என்று கொண்டாடப்படும் சிதம்பரத்திலும் போக சயன திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாள். 8வதாக திருநீர்மலை திருத்தலத்தில் மாணிக்க சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பெருமாள். இந்த திருநீர்மலையில் பார்த்தீங்கன்னா மாணிக்க சயன கோலத்தில் சேவை சாதிக்கிறார் பெருமாள். திருநீர்மலை திவ்ய சேஸ்திரம் அரங்கன் குடிக்கொண்டிருக்கும் இந்த தலத்தில் ஸ்வயம் வயக்க சேஸ்திரம் என்று சிலாகிக்கிறது ஸ்தல புராணம். அதாவது மனிதர்களால் உண்டு பண்ணாமல் தானே ஏற்பட்ட சிலா மேனி என்று அர்த்தம். சைவ திருக்கோயில்களில் சுயம்பு மூர்த்தம் என்று சொல்வது போல் வைணவ தலங்களில் ஸ்வயம் வைத்தகம் என்பார்கள். இப்படி ஸ்வயம் வைக்க சேஸ்திரங்களாக ஸ்ரீரங்கம் திருத்தலம், திருப்பதி ஸ்ரீ முஷ்ணம், ஷாலகிராமம், நைமிஷாரண்யம், புஷ்கரம், பத்ரி, தோத்தாத்ரி எனப்படும் திருநீர்மலை முதலான சேஸ்திரங்களை சொல்கின்றன ஆச்சாரிய பெருமக்கள்.
பொதுவாக நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிப்பார் பெருமாள், கிடந்த கோலத்தில் சேவை சாதிப்பார், நடந்த கோலத்திலும் காட்சி தருவார். இங்கே திருநீர்மலையில் திவ்ய திருத்தலத்தில் 4 விதமாக திருக்காட்சி தருகிறார் பெருமாள் என்பது இந்த தலத்தின் இன்னொரு மகத்துவம். ஸ்ரீ நீர் வண்ண பெருமாளாக நின்ற திருக்கோலத்தில் காட்சி தருகிறார் பெருமாள். அதே போல ஸ்ரீ சாந்த நரசிம்மராகவும் இருந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறார். மாணிக்க சாயானத்தில் ஸ்ரீ ரங்கநாதராக கிடந்த கோலத்தில் காட்சி தருகிறார். ஸ்ரீ விக்கிரம பெருமாளாக நடந்த திருக்கோலத்திலும் காட்சி தந்து அருளுகிறார். இத்தனை பெருமைகளையும் ஒருங்கே பெற்ற திருத்தலமாக திகழ்கிறது திருநீர்மலை. புண்ணிய சேஸ்திரம். வாழ்வில் ஒரு மேரியையினும் திருநீர்மலை திவ்ய சேஸ்திரத்திற்கு வந்து 4 விதமான பெருமாளையும் கண்ணார தரிசித்து வேண்டினால் நம் முன் ஜென்மத்து பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஆச்சரிய பெருமக்கள். வால்மீகி முனிவருக்கும் தொண்டைமான் மன்னருக்கும் இங்கே திருக்காட்சி தந்து வருமருளிய திருத்தலம் என்னும் பெருமை மிக்கது திருநீர்மலை. காலையில் ஒரு 8 மணிக்கு நம்ம இங்கே வந்தோம். ஸோ வந்து ஸ்ரீரங்கனார் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு நீர்வர பெருமாளை பார்த்துட்டோம். நீர்வண்ண பெருமாள் அவரை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அனுமன் சன்னதிக்கு போனோம். அதுக்கப்புறம் மேலே ரங்கநாதரை பார்த்தோம். கருடாழ்வாரவும் பார்த்தோம். பார்த்துட்டு முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க, நம்ம டூர் வைபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திருத்தணி மாதிரி மேலே போட்டு ரோப் விட்டாங்க. நம்ம படிக்கட்டிலேருந்து கீழே இறங்குறோம். படி ஏறதே தெரியலங்க. காலையில் மேலே போய் உட்காந்துட்டு நம்மளுக்கு சமையல் அப்படி வரணும், இப்படி வந்துட்டுனா ஸ்ரீ ராமானுஜர். நான் வந்து பாண்டிச்சேரி பெரிய காட்டுப்பாளையத்துலேருந்து வரேன். ஐயாவை வந்து கேள்விப்பட்டேன். திருநீர்மலையில் திருப்பதிக்கு சமமான இடம்னு சொன்னாங்க. அதனால் கீழே நின்ற கோலத்தில் இருந்த பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு மேலே ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்ய போகிறேன். நாங்கள் தாம்பரத்துலேருந்து வரோம், ரெகுலராக வருவோம். சயன கோலம். நின்றான், படுத்தான், 4 கோலங்கள் மொத்தம். மேலே பார்த்தீங்கன்னா படுத்த கோலம். இன்னொன்று வந்து உலகளந்த பெருமாள் நரசிம்மர். கீழே வந்து திருப்பதி மலைய பெருமாள். அது இல்லாமல்
ஸ்ரீ ரங்கநாதர் அம்மையாரோடு இருப்பார். அதுதான் இது வந்து பழைய காலத்து கோயில். 108 திவ்ய தேசத்தில் இது 60வது ஸ்தலம். 61. நம்ம திருநீர்மலை மலைக்கு நம்ம போயிட்டு கோயில் தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த தீட்சகர் வந்து சூப்பராக இந்த கோயிலோட வரலாறு சொன்னார். அந்த கோயிலோட தெப்ப குளத்தை பார்க்கலாம் வாங்க. நவகிரகம், உலகளந்த பெருமாள், நீர்வண்ண பெருமாள் கோயில், திருநீர்மலை தெப்பக்குளம். இதில் பார்த்திங்கன்னா டெய்லி 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே அன்னதானம் நடக்குது.